திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 274, அதிகாரம் கூடா ஒழுக்கம். முனிவர் ஒருவர் நடுக்காட்டில் ஆசிரமம் அமைத்து தவம் புரிந்து வந்தார். கடும் தவத்தின் காரணமாக சில சித்து விளையாட்டுகள் அவருக்கு கைகூடின. அதனால் அவரது புகழ் நாடு முழுவதும் பரவியது. முனிவரை பார்க்க ஒரு இளைஞன் வந்தான். சுவாமி, உங்கள் சக்தியை பற்றி கேள்விப்பட்டே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று கூறினார். முனிவர் மிகவும் மகிழ்ந்து அந்த இளைஞனிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது யானை ஒன்று அந்த ஆசிரமத்தின் பக்கமாக வந்தது. அதை கண்ட இளைஞன், சுவாமி, தங்களால் அந்த பலம் பொருந்திய யானையை கொல்ல முடியுமா என்றார். உடனே முனிவர் கமண்டலத்திலிருந்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்து மந்திரத்தை ஜெபித்து அந்த யானை இருந்த திசை நோக்கி வீசினார். அடுத்த வினாடியே அந்த யானை சுருண்டு விழுந்து இறந்தது. இதை ஆச்சரியத்துடன் பார்த்த இளைஞன், முனிவரே, உங்கள் மந்திர சக்தியை கண்டு பிரமிக்கிறேன் என்றார். முனிவர் மிகுந்த கர்வத்துடன் அதை ஆமோதித்தார். பிறகு இளைஞன், சுவாமி, இறந்த யானையை உங்களால் பிழைக்க வைக்க முடியுமா என மறுபடியும் வினவினான். அதுவும் என்னால் முடியும் என்று மீண்டும் கமண்டலத்திலிருந்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்து ஜெபித்து யானை மீது தெளித்தார். உடனே அந்த யானை உயிர் பெற்று எழுந்தது. அப்போது இளைஞன், முனிவரே, நீங்கள் யானையை முதலில் கொன்றீர்கள், பின்னர் அதை பிழைக்க வைத்தீர்கள். இதனால் நீங்கள் பெற்ற பலன் என்ன? இதனால் என்ன ஆன்மீக வளர்ச்சியை அடைந்தீர்கள்? இந்த சித்து விளையாட்டு கடவுளை எளிதாக காண உங்களுக்கு உதவி புரியுமா? இறைவனின் அருளை பெற்ற ஒருவன் விலை மதிப்பில்லாத ஞானத்தை விட்டுவிட்டு சித்துகளை செய்ய ஆரம்பிப்பது தவறு இல்லையா? இந்த செயல் இறைவனுக்கு பிடிக்குமா என்றார். முனிவர் அதிர்ந்து போனார். அந்த இளைஞனை நிமிர்ந்து பார்த்தார். அந்த இளைஞன் மாயமாய் மறைந்தான். இளைஞனாய் வந்தவர் கடவுள்தான். கண்ணீருடன் கையெடுத்து கும்பிட்ட முனிவர் அன்று முதல் தனது சித்து வேலைகளை அனைத்தையும் விட்டுவிட்டு ஆன்மீக பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தவ வேடத்தில் மறைந்திருந்து தீய செயல்களை செய்தல் வேடன் புதரில் மறைந்திருந்து பறவைகளை பிடிப்பது போன்றதாகும் என்பதை தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தவத்தில் அநீதி கொடுமை, தவத்தில் நேர்மையே பெருமை.